தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அம்பேத்கர் மாணவன். அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இன்னைக்கு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு. சமீப காலமாக தமிழ்நாடு முதல்வர் அவர்களையும் தமிழ்நாடு அரசையும் தலைவர் திருமா அவர்களையும் இவர் விமர்சிச்சுக்கிட்டே வந்தார். எதனால அப்படின்னா, வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு வேணும், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு பல கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறது, அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை கடுமையா விமர்சிக்கிறது அப்படின்னு பண்ணிட்டு வந்தாரு. நாம இதுக்கு ஆல்ரெடி அவரை கேள்வி கேட்டிருந்தோம் வீடியோலயே. ஏன் நீங்க தமிழ்நாடு அரசை பார்த்து மட்டுமே இந்த கோரிக்கை வைக்கிறீங்க? இந்திய ஒன்றிய அரசோட நீங்க இணக்கமா தானே இருக்கீங்க, கூட்டணியில தானே இருக்கீங்க. பாஜக அரசோட நீங்க கூட்டணியில இருக்கும்போது நீங்க அவங்கள்ட்ட ப்ரெஷர் பண்ணலாமே. ஏன் மாநிலங்களவையில இதை பத்தி நீங்க பேசுறதே கிடையாது, கோரிக்கை கூட வைக்கல இது வரைக்கும்? 10.5% இடஒதுக்கீடுக்கோ இல்ல தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய ஒன்றிய அரசு மாநில அரசு கிட்ட ப்ரெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கோரிக்கை கூட வைக்கலையா அப்படின்னு நம்ம அன்புமணிக்கு கேள்வி எழுப்பியிருந்தோம். இன்னைக்கு இவரு அந்த பாஜக அதிமுக கூட்டணியோட போய் சேர்ந்திருக்காரு. நம்ம அந்த வீடியோல என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒன்றிய அரசை பார்த்து இவங்க கேள்வி கேட்கவே மாட்டாங்க, ஏன்னா ஒன்றிய அரசோட இவங்க கூட்டணியில் இருக்கணும். இந்த அரசியல் பிழைப்புக்காக இந்த 10.5% இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் தமிழ்நாடு அரசை எதிர்த்தும் தலைவர் திருமாவை விமர்சிச்சும் வெறும் அரசியல் வாக்குக்காக இதை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பேசணும். அது இன்னைக்கு நிஜமா இருக்கு. ஏன்னா தன்னுடைய இனத்திற்காக, நீங்க சொல்ற அந்த வன்னியர் இனத்திற்காக திரும்ப கூட ஆசிச்சது இல்ல பாஜக. நீங்க நடத்தின அந்த 10.5% இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு அதிமுக பங்கேற்காது அப்படின்னு உங்க இடஒதுக்கீடு போராட்டத்தையே புறக்கணிச்சது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு எப்படி வெக்கமே இல்லாம கூட போய் கூட்டணி வைக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 10.5 வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு என்பதும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற இவருடைய கோரிக்கையும் முழுவதுமாக திமுக எதிர்ப்பு பிளஸ் விசிக எதிர்ப்பு. ஏன்னா இவங்களுக்கு ஆதரவான வாக்கு எப்படியாவது நாம படிச்சிடணும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு நோக்கி, ஒரு அரசியல் பிழைப்பு நோக்கி நடத்தப்பட்டதுதான் இந்த 10.5% இடஒதுக்கீடு போராட்டமும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற இந்த போராட்டமும். ஏன்னா இது மத்திய அரசை நோக்கி போயிருந்துச்சுன்னா நீங்க வன்னியர்களுக்கான பாதுகாவலர், நீங்க அந்த மக்களுக்கான பாதுகாவலர் நாங்க பேசியிருப்போம். ஆனா மத்திய அரசு கிட்ட இந்த கோரிக்கை போகவே இல்லை. அப்போ நீங்க வெறும் அரசியல் பிழைப்புக்காக, வெறும் ஓட்டுக்காக நடத்துற நாடகம் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. நாளைக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில பாமக வர்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்துடும். ஏன்னா இவர்களுக்கு அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி அவங்களுக்கு தேவை அரசியல் பிழைப்பு பிளஸ் நோட்டு பிளஸ் சீட்டு. இது மட்டும்தான் அவங்களுடைய இப்போதைக்கு உள்ள கொள்கை. எல்லாத்தையும் உரிமையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு அவங்க கூட்டணி வச்சிருவாங்க. இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள அவங்க வராததுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. பாஜக பாமக இருக்கிற இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது என்று முழக்கமிட்டவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்.